அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையை கொண்டு அனைத்து விதமான நோய்களையும் குணமாக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அத்தியாயம் 2 வசனம் 16. இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் தராது. மேலும் அவர்கள் நேர்வழி பெறுபவர்கள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்றாங்க. இதோடைய டெக்னாலஜி என்னன்னு சொன்னால், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறைவனை தர்க்கம் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய வியாபாரங்கள் அவர்களுக்கு பலன் தராது அப்படின்னு சொல்கிறான் இந்த வசனத்தில். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ படித்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பணக்காரங்கள் ஆக முடியுமான்னு சொன்னால் ஆக முடியாது. சாதாரணமான ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு ஏழை பணக்காரனா ஆகிடுவான். பணக்காரனை ஆக்குவதும் ஏழை ஆக்குவதும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. படித்தவங்கள்ட்ட படிக்காதவங்கள்ட்ட படித்தவன் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். நினச்சாலும் அல்லாஹ் தஆலா யாரையும் உயர்த்துவான், யாரையும் தாழ்த்துவாங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய டெக்னாலஜியாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா, தபுராக், லால்பேட்டை. டெலிஃபோன் நம்பர் 70 94 230 249. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் போடுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பான் என்று சொல்லி எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.